ஒருமுறை மகாத்மா காந்தி புகைவண்டியில் 2ஆம் வகுப்பில் சாதாரணமாக பயணித்துக் கொண்டிருந்தார். அநேகர் பட்டியல் அமர்ந்து பல கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர். காந்தியம்மையோ மௌனமாக அமர்ந்திருந்தார். எதை குறித்தும் சிறிதும் கவலைப்படாதவராக இருந்தார். திடீரென்று அவரை கூர்ந்து கவனித்த ஒருவன், "இது மகாத்மாவாயிற்றே" என்றார். உடனே ஒரே அமைதியான சூழ்நிலை. மகாத்மா காந்தியிடம் அவன், "நீங்களெல்லாம் இப்படி சாதாரண 2ஆம் வகுப்பு பெட்டியில் எங்களில் ஒருவராக பயணிக்கலாமா?" என்று கேட்டான். அவர் புன்சிரிப்போடு, "3ஆம் வகுப்பு பெட்டி இல்லையே, அப்படி இருந்தால் அந்த புகைவண்டியில் நான் அதில்தான் பயணிப்பேன்" என்றார். யாராலும் இதற்கு மேல் ஒன்றும் பேச முடியவில்லை. இவ்வளவு தாழ்மையாக வாழ்ந்தவர்தான் மகாத்மா காந்தி. ஆகையினால்தான் இன்று வரை அவர் பாரத தேச பிதாவாக அனைவரின் மனதிலும் நீங்காத இடம் பெற்றுள்ளார். கடைசி வரை மிகவும் தாழ்மையாகவே வாழ்ந்து காட்டியவர் மகாத்மா. தாழ்மையின் ரூபமாய் மாட்டுக்கோட்டில் ஏழையாய் அவதரித்த இறைவன் தாழ்மையோடு இருக்கிற மக்களிடம் அலாதி பிரியம் வைத்து அவர்களை உயர்த்துகிறார். சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையில் அவனை நோக்கி பார்க்கிறார். Psalms 138:6. Though the Lord is high, he regards the lowly. One song. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் அன்பு கொண்டே கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றே. நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் அன்பு கொண்டே கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றே. நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றே. நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, மகாத்மா காந்தியை போல நான் தாழ்மையாய் வாழ, உம்மிடத்திலிருந்து கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.